சூரியனையும் அசைய விடாமல் நிறுத்தியது யார்? Praise God. Hallelujah. ஓகே, அதான் அவங்க சொன்னாங்கல்ல, கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் இல்லை, அந்த கிஃப்டே நான் தான். ஓகேவா? என் பேர் வந்து ஜோஷுவா. ஜீசஸ் கடவுள் சொல்லி அவருடைய கிருபையினால சந்திரனும் சூரியனையும் நிறுத்தினது வந்து யோசுவா. சரிங்களா? அதான் பதில். ஓகேவா? சரி, நான் எதுக்கு இப்போ வந்திருக்கிறேன்னா, ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். என்னோடய வாழ்க்கையில், என்னோடய வாலிப நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு சின்ன சாட்சியை சொல்ல போகிறேன். சாட்சி கேட்க, கதையாக கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சரி, ஓகே, சரி. எல்லாரும் ஸ்கூல் யாரெல்லாம் படிக்கிறீங்க? காலேஜ் யாரெல்லாம் இருக்கீங்க? காலேஜ் படிக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாம் சூப்பர். ஓகே, சரி. ஸ்கூல் படிக்கும்போது இங்கே இருக்கிற நிறைய பேர் மாதிரி எல்லாருக்கும் அப்பா அம்மா நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? குறும்பு பண்ணுவோமா, இல்லை நல்ல பல பிள்ளைங்களா இருப்போமா? எப்படி இருப்போம்? ஓகே. அப்பா அம்மா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மாவோட சர்ச் போவோம், அப்பா அம்மாவோட என்ன பண்ணுவோம், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம், எல்லாமே நல்ல பசங்களாக இருப்போம். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்போம்? ஜாலியாக இருப்போம். குறும்பு பண்ணுவோமா? எல்லா சேட்டையும் பண்ணுவோமா? ஆமாம், ஓகே. அதுதான் நம்மளோட நெஜம் முகம் வந்து எப்போ வந்து நமக்கு தெரியும்? ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது தான் நம்ம நெஜ முகம் தெரியும். அது வந்து ரெண்டாவது. மூணாவது முகம் எப்போன்னா, நமக்கு எல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வரும். எக்ஸாம் முன்னாடி வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? பயமாக இருப்போம். ஆனால் கடவுளோட எப்படி இருப்போம்? அந்த டைம் தான் நம்ம எப்படி இருப்போம்? க்ளோஸாக இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னா, அப்பா அம்மாவோட சர்ச் போவேன். நீங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் மீட்டிங்க்கு வரீங்களோ, மீட்டிங்க்கு போவோம், எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பையன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணுவேன் நான்? எப்பயுமே ஒரே ஜாலியாக சேட்டை பண்ணுவோம், எல்லாரையும் போட்டு வம்பு இழுப்போம், சண்டை போடுவோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப குறும்பு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் இந்த எக்ஸாம் டைம் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, அப்படியே ரொம்ப பரிசுத்தமான மாறிடுவோம். யாரெல்லாம் என்ன மாதிரி இருப்பீங்க? எல்லாரும் அப்படி தானே இருப்போம் மேக்ஸிமம். எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப பரிசுத்தமாக மாறிடுவோம். என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம், எங்கள் பாவங்கள்லாம் மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் எந்த குறும்புமே பண்ண மாட்டேன், இனிமேல் எப்படி இருப்பேன்? குட் பாயாக இருப்பேன், குட் கேர்ளாக இருப்பேன், இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு எக்ஸாமில் மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க, எப்படியாவது எனக்கு நல்ல ரேங்க் கொடுத்துருங்க. இதை தானே நம்ம சொல்லுவோம் கடவுள்கிட்ட. கடவுள் என்ன நம்ம சொல்லுவார்? சரி, இவங்க நெச்சத்தை தான் சொல்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கடவுள் நமக்கு பாஸ் பண்ணி விட்ருவாரு, நல்ல மார்க் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் நான் 10th வரைக்குமே கடவுள்கிட்ட கேட்டு அந்த எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டு கர்த்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல மார்க்கை கொடுத்தார். நல்லபடியாக இதாகிடுச்சு. இதே நான் 11th வந்தபோது என்ன ஆச்சு? சரி, இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். அந்த எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட போய் கேட்போம். கடவுள் நம்மளை வந்து எப்படியாவது நம்மளை வந்து பாஸ் பண்ண வச்சுருவாரு அப்படின்னு நினச்சி 11th என்ன பண்ணுவோம்? என்னை புது ஸ்கூலில் போட்டாங்க. புது ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணோம்? ஹாஸ்டலில் சேர்ந்துட்டேன். ஹாஸ்டலில் சேர்ந்து இதே ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ? 5 சப்ஜெக்டில் ஃபெயில். என்ன பண்ணது? 10th வந்து 90%, 11th போனோடனே எவ்வளோ சப்ஜெக்ட் ஃபெயிலு? 5 சப்ஜெக்ட் ஃபெயிலு ஃபஸ்ட்டு 11th. எனக்கே புரியல, என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் இது தானே ஃபாலோ பண்ணோம், இவ்வளோ நாள் இப்படி தானே இருந்தோம், இன்னைக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி அப்படியே சொல்லி வாழ்க்கையை கடவுள்கிட்ட போய் சொல்கிறேன். சரி, இந்த தடவை வந்து 3 நாளுங்கிறது அடுத்த எக்ஸாம் வரைக்கும் நான் நல்ல பையனாக இருக்கேன், எப்படியாவது என்னை பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த எக்ஸாம் வருது. அப்போ என்னாச்சு? 4 சப்ஜெக்ட் ஃபெயில். என்னடா இது, இந்த மந்திரம் இன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, கடவுள் வந்து என்னாச்சுன்னு தெரியலையே, நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்புறம் என்ன நினைக்கிறேன்? சரி, கடவுள்கிட்ட போய் உண்மையாகவே இனிமேல் வந்து என்னோடய பாவங்களை எல்லாம் நான் அறிக்கையிடுறேன். நான் வந்து பிடிக்காத காரியங்களை வந்து கேட்கல, பேசலை, நல்ல விஷயங்களை பேசுகிறோம், நல்ல விஷயங்களை பார்க்குறேன், அந்த மாதிரின்னு சொல்கிறேன். அது சொல்லி நான் வந்து ஒப்பு கொடுத்த உடனே என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக 4 சப்ஜெக்ட் இருந்து 3 சப்ஜெக்ட் ஆகி 2 சப்ஜெக்ட் ஆகி கடைசியாக என்னாச்சு? 11th முடிக்கும் போது எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் 12th எக்ஸாம் வருது. 12th எக்ஸாம் வரும்போதும் அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணும்போது என்னாச்சு? 12th வந்து திரும்பி வந்து 90% வாங்கிடுறேன். வாங்கிட்டு இப்போ காலேஜ் போகணுன்னா எந்த காலேஜ் போகணுன்னு சொல்லி எனக்கு வந்து
ஒரு 2-3 கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை. பட் கடவுள் சித்தம் வந்து அங்கே கிடைக்கல. எனக்கு போக வேண்டாம்னு நான் நினச்ச காலேஜ் வந்து எந்த காலேஜ் தெரியுமா? காருண்யா காலேஜ். தெரியுமா? யாருக்கெல்லாம் காருண்யா காலேஜ் தெரியும்? ஓகே. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலேஜ் போனாலும் என்ன ஆகும், ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் அந்த காலேஜ் மட்டும்தான் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கர்த்தரோட சித்தம் வந்து கடைசியில் அந்த காலேஜில் தான் எனக்கு சீட்டே கிடச்சிது. சரி, அங்கே போய் சேர்ந்தாச்சு. காலேஜ் போனால் அங்கே என்னென்னா ஈவினிங்கில் வந்து எல்லா நாளும் வந்து ஒரு ஜெப நேரம் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரேயர்ஃபுல் நல்ல இருக்கிறவங்கெல்லாம் சாயந்தரம் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நாங்களாம் அந்த பக்கமே போக மாட்டோம். போய் விளையாடுவோம், போய் வந்து எல்லா பக்கம் சுற்றுவோம், போய் சாப்பிடுவோம், இப்படி தான் இருப்போம். 1 மாதம் அந்த ப்ரேயருக்கு நான் போகவே இல்லை. சரி, இன்னொரு நாள் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் இந்த ப்ரேயர் ரொம்ப நல்லா இருக்குது, நீ வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் போய் அந்த ப்ரேயரில் கலந்தவுடனே எனக்கே ஒரு மாற்றம் வந்துச்சு. சரி, ஒரு நாள் போனேன், 2 நாள் போனேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சாயந்தரம் விளையாடவே போகல. அந்த டைம் ஃபுல்லாக என்னாச்சு, ப்ரேயர்லேயே போக ஆரம்பித்தேன். ப்ரேயரில் போய் என்னாச்சுன்னா, அது வரைக்கும் நான் வந்து கடவுள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், வேண்டியிருந்தேன், இந்த மாதிரி வந்து தவறுகள் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோட முழு மனதை வந்து கடவுளுக்கு நான் வந்து ஒப்பு கொடுக்கல. சும்மா பேருக்காக வந்து இப்படி இந்த பாவங்கள் பண்ணாமல் மட்டும் இருந்தேன். ஆனால் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கல. அந்த ப்ரேயர் போக போக எனக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துச்சு. என்ன பண்ணேன், அந்த காலேஜில் ஒரு மாதம் ப்ரேயருக்கு போனதுக்கப்புறம் முழுமையாக என்னை வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். முழுமையாக ஒப்பு கொடுத்து நல்ல அந்நிய பாஷை கிடச்சி கர்த்தருக்குள்ளே வந்து நிலைச்சு நிற்க ஆரம்பிச்சோன்னா என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு. அது வரைக்கும் என்னென்னா, ஸ்கூலில் எக்ஸாம் வருது, காலேஜில் எக்ஸாம் வருதுன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். எது பிரச்சனை வந்தாலும் ஒரு பயம் இருக்கும். யாரை கண்டாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து நம்மளோட வந்து நெருங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பயமே போயிடுச்சு. எக்ஸாமை பார்த்தாலும் ஒரு பயமே இல்லை. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ பேர் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் அந்த புக்கை வச்சுட்டே போவீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எக்ஸாம் ஹால் உள்ளே போகிற வரைக்குமே புக்கை பார்த்துட்டே போவோம். அந்த மாதிரி எல்லாம் மாறியே போச்சு. நைட்டு புக்கை வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த புக்கையே திறக்க மாட்டேன் நான். ஆனால் போனால் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ இதாக நமக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும். கடவுள் வந்து நமக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாரு. அப்படியே நல்லா படித்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேயுமே கர்த்தர் வந்து ஒரு 90% வாங்க வச்சார். ஆனால் நான் 90% தான் வாங்கினேன். என்னை காட்டிலும் நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணாங்க, 95% வாங்கினாங்க, 96% வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் முடியும் போது எல்லாருக்கும் இந்த ஜாபுக்கு வந்து வேலைக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் வரும். அது வரும்போது என்னென்னா 4th இயரில் தான் இன்ஜினியரிங் படிக்கும் போது 4வது வருஷம் தான் அந்த வேலை வாய்ப்புகள் வரும். 3வது வருஷமே எங்களுக்கு வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. 90% இருக்கவங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களாம் கலந்துக்கலான்னு சொன்னாங்க. அதில் கர்த்தர் கிருபையில் என்னென்னா, யாருக்குமே 95% வாங்கினவன் 98% வாங்கினவன் கூட அந்த வேலை கிடைக்கல. அந்த முதல் 10 பேரில் வந்து கர்த்தர் வந்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு என்னென்னா, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அந்த ப்ரேயர் ஹால், இப்படி ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும், ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க, இடமே கிடைக்காது. முன்னாடியே அரை மணி நேரம் போய் முன்னாடி தான் கிடைக்கும். செகண்ட் இயரில் வந்து அந்த ப்ரேயர் ஹால் வந்து பாதி ஆயிடுச்சு. தேர்ட் இயர் வரும்போது என்னாச்சு, காவாசி. 4th இயர் நாங்கள் போகும்போது அந்த ப்ரேயர் ஹாலில் ஒரு ஆள் 2-3 பேர் ஆள் கூட இருக்க மாட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க. எக்ஸாம் டைமில் யாருமே வரமாட்டாங்க. எக்ஸாமில் நாங்கள் 1-2 பேர் தான் இருப்போம். அப்படி என்னென்னா, கர்த்தரை நம்ம கனப்படுத்தும் போது கர்த்தர் வந்து நம்ம என்னதான் நம்மளை காண்டி ஃபஸ்ட் ரேங்க் இருந்தாலும், செகண்ட் ரேங்க் இருந்தாலும், 95% இருந்தாலும், நம்ம மார்க்கே கம்மியாக இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு ஃபேவரை கொடுக்குறாரு. கர்த்தர் நமக்கு சாதகமாக அந்த இடத்துல இருக்கார். இந்த மாதிரி வந்து காலேஜில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். தொடர்ந்து காலேஜ் முடிஞ்சு என்ன பண்ணது, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமான்னு போகும்போது 2 யோசனை. காலேஜில் கம்பெனியில் சேரலாமா, இல்லை ஒரு பிஸ்னஸுக்கு, அப்பா வந்து பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க, டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ்ஸு. சரி, அதுக்கு போகலாமா, இந்த மாதிரி 2 விதமாக ஒரு யோசனை. எல்லாம் ஜெபிச்சும் போது சரி வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் போகலாமா அப்படின்னு சொல்லும் போது சரி எல்லா வீட்டில் எல்லாம் ஜெபிச்சுட்டு சரி ஒரே மனதாக சரி பிஸ்னஸே போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேலை வேண்டான்னு சொல்லி வந்துட்டோம். பிஸ்னஸ்க்கு வந்தால் ஒரே போராட்டம். ஏன்னா பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்பாவும் நானும் 2 பேரும் அதுலேருந்து வருமானத்தை எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிஸ்னஸ்க்கு வந்தாச்சு, 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னது ஜாலியாக இருக்காங்க, எல்லா திங்ஸ் வாங்குறாங்க, ஐஃபோன் வாங்குறாங்க, பெரிய பெரிய பைக் வாங்குறாங்க. எனக்கா இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது சரி நாங்கள் என்ன யோசித்தோம், ஒரு குடும்பமாக நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிச்சு வசனங்களை சொல்லி நல்லா ஜெபித்தோம். ஜெபிச்சதில்
எங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஓப்பனிங் கிடைச்சிது. பெரிய லெவலில் நல்ல பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி என்னென்னா ஒரு 300 டிஷர்ட்லேருந்து ஆரம்பிச்சது. கர்த்தர் கிருபையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30 லட்சம் பீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் வந்து எங்களை வந்து ஆசிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன சிறப்புனா, நான் இந்த போன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஐடி கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து நான் போயிருந்தேன், ஒரு சாதாரணமாக ஒரு மேனேஜர் லெவலுக்கு ஆயிருப்பேன். பட் இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்த உயர்வால் அந்த கம்பெனியோட ஓனர் அவர் இந்தியாவிலே வந்து எங்கள் கம்பெனியை பார்க்கணும், நான் திருப்பூர் வந்து எங்கள் கம்பெனியை வந்து பார்க்கணும், எப்படி வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி அவரோட வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து நான் அவருக்கு வந்து எல்லாத்தையும் காமிச்சு இப்படி பண்ணுறோன்னு சொல்லி அவருக்கு ஈக்குவலாக வந்து கர்த்தர் எங்களை வந்து உட்கார வச்சு பெரிய காரியங்களே செஞ்சார். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணாங்க, ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா கூட ஒருவேளை அவரை பார்த்துருக்க கூட முடியாது, அவர் கடியில் தான் வேலை செஞ்சுருக்கணும். பட் கர்த்தரோடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடந்தனால அவருக்கு ஈக்குவலாக ஒரு உலகத்திலே நம்ம இந்தியாவிலே டாப் 10 ரிச் மேனில் இருக்கிற அவரு கூட நம்மளும் சரிசமமாக உட்காந்து கர்த்தர் எங்களுக்கு அந்த பிஸ்னஸை பண்ண கிருபை பாராட்டினார். ஸோ இந்த சாட்சி மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த வாலிப வயதுங்கிறது ரொம்ப முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் நம்ம கர்த்தரை வந்து எப்படியாவது நம்ம மனதார ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுன்னு சொல்லவே மாட்டேன். எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் எல்லா நாளும் பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குது, எப்பயுமே போராட்டங்கள் இருக்குது. பட் என்னென்னா கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது அதை எதிர்கொள்கிற அந்த ஞானத்தை கொடுப்பார் தேவன். நமக்கு வந்து அந்த ஒரு சமாதானம் இருக்கும், எப்படியாவது வந்து அதுலேருந்து நம்ம வெளிவரதுக்கு ஒரு வழி இருக்கும். இப்போ நம்ம உலகத்தரமாக இருந்தோம்னா அந்த பயம்தான் நமக்கு முன்னாடி இருக்கும், நமக்கு போராட்டங்கள் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம முழு மனதோடு இருக்கும்போது என்ன, கர்த்தரை வந்து நம்ம ஆராதிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தரோட நம்ம நடக்கும்போது, நம்ம இருக்கும்போது என்னென்னா கர்த்தர் நமக்கு எப்பயுமே நம்மளோட இருப்பார். அந்த சமாதானம் நம்ம மனதில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, எது வந்தாலுமே கர்த்தர் நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்துவார். நன்றி.